சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இப்பொழுது நீ ஒரு முடிவெடுக்கும் சூழ்நிலையில் இருக்கிறாய். ஆனாலும் எப்பொழுதும் ஒரு குழப்பமான மனநிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னிடம் இருக்கும் மாபெரும் குறை என்னவென்றால், ஒரு முடிவெடுக்க இப்பொழுதும் தயங்கி நிற்பாய். அதிகமாக யோசித்து அதிகமாக குழம்பிக் கொள்வாய். இறுதியில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் தவித்து நிற்பாய். யாரிடமாவது ஆலோசனை கேட்கலாம் என்று ஒவ்வொருத்தராக தேடிச் செல்வாய். பல தரப்பிலிருந்தும் பல ஆலோசனைகளை சேகரித்தும் கொள்வாய். அதில் எது சரி எது தவறு, எதை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் நீ குழம்பிக் கொள்வாய். இதில் சந்தேகம் வேறு. இவர்கள் நமக்கு சரியான வழிதான் காட்டுகிறார்களா அல்லது தவறான வழியில்தான் வழி நடத்தி செல்கின்றார்களா என்று சந்தேகம் வந்துவிடும். இவர்கள் கூறியதில் எந்த முடிவை நீ தீர்மானிப்பதில் குழப்பமே மிஞ்சிடும். இப்பொழுது ஒன்றை கூறுகிறேன், தெளிவாக கேள். உன் வாழ்க்கையில் எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் ஆலோசனையை யாரிடம் வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் சரியான முடிவை, இறுதியான முடிவை நீ மட்டுமே எடுக்க வேண்டும். ஏனெனில் ஆலோசனை என்பது அவரவர் வாழ்வில் நிலை படித்தான் சொல்ல முடியும். உன் வாழ்க்கை வேறு, அவர்கள் வாழ்க்கை வேறு. உன் குடும்ப நிலை, உன்னை சுற்றி இருப்பவர்கள் மனநிலை உனக்கு மட்டுமே தெரியும். அதற்கு தக்கவாறு நீ மட்டுமே முடிவு எடுக்க முடியும். யாரிடமும் கேட்க வேண்டாம் என்றால் எப்படித்தான் முடிவு எடுப்பது? அப்படித்தானே மீண்டும் புலம்புகிறாய். தனிச்சையாக எவ்வாறு முடிவு எடுப்பது என்பதையும் சரியான முடிவை எவ்வாறு கண்டு கொள்வதையும் இப்பொழுது விளக்குகிறேன், கவனமாக கேள். குழப்பமான மனநிலையில் ஒரு தெளிவான முடிவு எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு நான் இப்பொழுது கூறும் ஒரு சிறு பயிற்சி போதும். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு உணர்வு என்பது இருக்கும். அந்த உள்ளுணர்வு உறுதியான முடிவை எடுப்பதற்கும் சரியான முடிவை எடுப்பதற்கும் அதற்கேற்ப செயல்படுத்துவதற்கும் உனக்கு உதவும். சில நேரங்களில் ஒரு விரைவான முடிவை எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கலாம், அல்லது நீண்ட காலமாக குழம்பிக் கொண்டு இருக்கும் விஷயத்தில் இப்பொழுது சரியான முடிவையும் இறுதியான முடிவையும் எடுத்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையும் உருவாகலாம். அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது, முதலில் பதற்றப்படாமல் அமைதியாக இருக்க வேண்டும். ஆழ்ந்த சுவாசத்துடன் உன் உடலை நிதானிப்பதோடு ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு மனதில் எதை பற்றியும் சிந்தனை இல்லாமல் என் உருவத்தை மட்டும் நினைத்து கொண்டு உட்கார்ந்தீரு. பிறகு நம்பிக்கையுடன் 10 அல்லது 20 முறை இப்படி சொல்லிக்கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதும் சாயப்பாவின் துணையோடு சரியான முடிவை எடுப்பேன். இப்பொழுதும் என் வாழ்க்கைக்கு தேவையான சரியான முடிவைத்தான் நான் எடுக்கப் போகிறேன். இந்த வரிகளை தெளிவாக அழுத்தமாக சொல்லிக் கொண்டு வா. அந்த தருணத்தில் உன் அமைதியின் சக்தியை நிதானத்தில் சக்தியாய் அந்த வார்த்தைக்குள் சேர்த்து கொண்டே வா. உறுதியோடு இதை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே வா. உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி செய்யக்கூடாது. அதாவது உடலையும் மனதையும் கட்டாயப்படுத்தி செய்யக்கூடாது. அதற்கான பலன் இருக்காது. மனதை அமைதியாக வைத்து கொண்டு செய்து கொண்டு வா. உனது கடைசி உறுதிமொழியை முடிந்தவுடன் உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் பதில். அதுதான் உன் உள்ளுணர்வின் பதில். அதுதான் உன்னை சரியான வழியில் வழி நடத்தும். இதுதான் சரியான முடிவு. தெளிவாகிவிட்டாய் அல்லவா? இனி சரியான முடிவை எடுத்து விடுவாய் அல்லவா? எதற்கும் கலங்காதே. நான் உன்னுடன் தான் இருப்பேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.